கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மோனோடோன் 2 டூயல் டோன் 7 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த C3X அப்டேட்டில் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹெட்லைட்டுங்க. ஹெட்லைட் வந்து ஹாலஜனாக இருந்துச்சு, இப்போ வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேராக ஃபாக் லேம்பே எல்இடி ஃபாக் லேம்பாகவே வந்திருக்கு. ப்ளஸ் சிட்ரவுன் லைன் எல்லாமே க்ரோம் ஃபினிஷாக போயிருக்கு. இங்கே எல்லாமே நமக்கு டிஆர்எல் வர மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருக்குது. பம்பர் எல்லாமே பிளாக் கலரில் அப்படியே தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் லைட்டிங் வந்து நமக்கு ஹாலஜன்லேருந்து எல்இடியாக கொண்டு போயிருக்காங்க. சைட் லுக்கில் பார்த்தாலுமே நமக்கு டிசைனிங் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸு, ஸோ வீல் ஆர்ச்சும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிளாக் கலர் கேரிங், அண்டர் த பாடி எல்லாமே நமக்கு சேமாக தான் போயிருக்கு. ஓஆர்எம்ஸ் பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்திருக்கு. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் வித் இண்டிகேட்டர் அதிலே வர மாதிரி இருக்குது. ரூஃப் ரைல்ஸும் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷில் கொண்டு போயிருக்காங்க. இந்த பியானோ பிளாக் ரூஃப் ரைல்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபியூல் டு ஏபி சொன்னால அந்த வேரியண்ட்லேருந்தே நமக்கு வந்துருதுங்க. அண்ட் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் 15 இன்ச் வீல்ஸ் தான். 195/65 ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 180 mm வருதுங்க. ஸோ சைடு லுக்கில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சொல்லலாம். ஸோ கீயை பொறுத்த வரைக்கும் ரிமோட் கண்ட்ரோல் கீ தான் வருது. பட் டாப் வேரியன்ட் டர்போ ஆட்டோமேட்டிக்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது பாசிவ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது நம்ம கீயை பேக்கெட்டில் மட்டுமே வச்சுக்கிட்டு டேரெக்டாக ஓப்பன் பண்ணி போகிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் அந்த டாப் வேரியன்ட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இது ஷைன், ஓகே ஷைனு, பட் நேச்சுரல் ஆஸ்பெக்டில் அந்த ஆப்ஷன்ஸ் வரல. நமக்கு டர்போ போகும்போது மட்டும் அது வருது நமக்கு.